நண்பர்களே ஆர்வம் பெற்றோர்களே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். குழந்தைகளே, சிறுவர்களே, சிறுமியர்களே, வணக்கங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மரியா விஷன் சார்பாக கோடை காலம் என்றாலே நிறைய பயிற்சிகள், விளையாட்டுகள், கலையரங்குகள், கருத்தரங்குகள் இன்று நாம் நிறையவற்றை பார்க்கிறோம். அதனுடைய அடிப்படையில் கோடை சிட்டுக்கள் என்ற அடிப்படையில் சமூக மாற்றத்திற்கான ஒரு அமைப்பை, பாலர் அமைப்பை ஏற்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய சமூகத்தில். உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நேற்றைய தினத்தில் மேல்புறத்துக்கு பக்கத்தில் 100 பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து வந்து இந்த கோடை சிட்டுக்கள் என்ற அமைப்பில் கலந்து கொண்டார்கள். அதுபோன்று அருமனையிலே ஒரு குழுவானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த கோடை சிட்டுக்களை பற்றி நான் ஏன் மரியா விஷனில் சொல்கிறேன் என்றால், பிள்ளைகளை வலுப்படுத்துவது, எம்பவரிங் த சில்ட்ரன், பிள்ளைகளை ஒருங்கிணைப்பது, சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட், சிறுவர் பாராளுமன்றத்தை உருவாக்குவது, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது, தலைமை பண்புகளை கற்றுக் கொடுப்பது, அவர்களே அவர்களுடைய கூட்டங்களை ஒருங்கிணைப்பது, வழி நடத்துவது, பேசுவது, துவங்குவது, பாடல்கள் பாடுவது, அறிமுகம் செய்வது, வரவேற்பது, நன்றி உரை சொல்வது என்று பல்வேறு காரியங்களை அவர்களை செய்து ஒரு பாராளுமன்றம், சிறுவர் பாராளுமன்றம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாக நடந்தது. அதை மரியா விஷன்ல பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் மிகச் சிறப்பானது என்னவென்று சொன்னால், நம்முடைய எக்ஸ்எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்களும் கலந்து கொண்டு வீடியோ ஷூட்டிற்காக அல்ல, இயல்பாக அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த நாற்காலிகளை ஒருங்கமைத்து அந்த இடத்தை சுத்தம் செய்தார்கள். அவர்கள் ஒரு சில அரசியல்வாதிகளை போன்றவர்கள் அல்ல, ஏழைகள், எளியவர்கள், பின்தங்கியவர்களோடு வாழ்க்கையிலே இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு பெண்மணி. எம்எல்ஏ-ஆக இருந்த பொழுதும் எல்லா மக்களுக்கும் அறிமுகம் ஆனவர், எல்லா மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக மார்ஜினலைஸ்டு, ஓரங்கட்டப்பட்டவர்கள், சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவர், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அவர்களும் இந்த கூட்டத்தில் வந்திருந்தார்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறது, கூட்டம் நடக்கின்ற இடம் அசுத்தமாக இருக்கிறது. உடனடியாக ஒரு துடப்பத்தை எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்தார்கள். ஆக அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய மதிப்பீடு, உடனிருந்த பஞ்சாயத்து தலைவர் ஜெயராஜ் அவர்கள் இன்னும் பலரும் சேர்ந்து கொண்டு இந்த கூட்டத்தை வழிநடத்தினார்கள். இந்த காணொளியை நீங்கள் பாருங்கள். அதில் பிள்ளைகள் எவ்வாறு ஒருங்கிணைக்கின்றார்கள் என்று, பிள்ளைகள் எவ்வாறு டெக்கரேஷன் பண்ணுகிறார்கள் என்று. அப்பொழுது நமக்கு தெரியும், நாம் இந்த கோடை காலத்தில் கோடை சிட்டுக்களை எவ்வாறு ஒருங்கிணைத்திருக்கிறோம். பல ஆலயங்களிலும் பிபிஎஸ் நடத்தி இருப்பார்கள், போட்டிகள் வைத்திருப்பார்கள், பரிசு கொடுத்து முடித்திருப்பார்கள். ஆனால் அதில் எந்த அளவிற்கு தலைமை பண்புகளை உருவாக்கி பிள்ளைகளை உருவாக்குவதற்காக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எனவே இதில் கலந்து கொண்ட கோடை சிட்டுக்கள் அனைவருக்கும், அதை ஏற்படுத்தியவர்களுக்கும் வாழ்த்துக்களை, பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி.
வெரி குட், வெரி குட், வெரி குட். கோடை சிட்டுக்கள், கோடை சிட்டுக்கள் அப்படிதானே? கோடை சிட்டுக்கள், பாலர் பூங்கா. இதனுடைய நோக்கம் என்ன? சமூக சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு மூட நம்பிக்கை வளராமல் தடுக்கிறது, அறிவியல் பூர்வமான செயல்பாடுகள் சம்பந்தமாக பிள்ளைகளுக்கு தலைமை பண்பு வளர்த்துறது. அதே போல் கலை வெறும் புத்தக புலோகமாக இல்லாமல் பிள்ளைகள் கலைத்திறனுடைய பிள்ளைகளாக வளருவதற்கு பாடல், ஆடல், அதே மாதிரி மற்ற விஷயங்கள், பல்சுவை நிகழ்ச்சிகள், மேஜிக்கு இன்னைக்கு மேஜிக் நடத்தி மக்களை ஏமாத்துறாங்க. ஆனால் அந்த மேஜிக்கு எப்படி செய்கிறது என்னங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது. இந்த மாதிரியான கலை அம்சங்களோட செயல்பாடுள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்காக இந்த நடவடிக்கை தொடர்ந்து குமரி மாவட்டத்தில், தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களில் பாலர் பூங்கா என்கிற அமைப்பு சார்பாக இப்போ கோடை சிட்டுகள் அப்படிங்கிறது விடுமுறை நாட்களில் ஒரு 4 நாள் பயிற்சி வகுப்பு முடிஞ்சது. இப்போ என்னென்னா வட்டார அளவில் இந்த கோடை சிட்டுகள் விழா நடத்துகிறோம். அதே போல் சர்வதேச குழந்தைகள் தினம் ஜூன் 1ஆம் தேதி மாவட்ட அளவில் ஒரு மிக பிரமாண்டமான நிகழ்ச்சி கொண்டாட்டம் நடத்துகிறோம். அதே போல் கிளைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில், பஞ்சாயத்துகளில் இந்த சர்வதேச குழந்தைகள் தினத்தை ஒட்டிய நிகழ்வுகளும் கொண்டாட்டங்களும் திட்டமிட்டிருக்கிறோம். வெரி குட், தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, நன்றி. பாட்டு மொத்தமாக பாடுங்க, பாட்ட பிறகு ஒரு லைனாக சொல்லி தான் வாங்கி பாடுவாங்க. சரியா? Good.